உலகெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல போஸ்டோ அல்லது ஸ்டேட்டஸ் போடும்போது அந்த லொகேஷன் ஆப்ஷன்ல வந்து உங்களோட லொகேஷனை வந்து எப்படி செட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய டைம் வந்து போஸ்ட் போடும்போதோ ஸ்டேட்டஸ் போடும்போதோ ஆட் லொகேஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஆட் லொகேஷன் கொடுக்கும்போது நிறைய லொகேஷன்ஸ் வந்து வரும். அந்த லொகேஷன்ஸ்ல வந்து நம்மளோட அக்யூரேட்டான லொகேஷன் வந்து இருக்காது. ஸோ வந்து பக்கத்தில் உள்ள லொகேஷனை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த லொகேஷனையே வந்து போட்டோக்கோ ஸ்டேட்டஸ்க்கோ வந்து போடுவோம். இது வந்து உங்களோட லொகேஷன் வந்து எப்படி வந்து ஆட் பண்றது, இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடும்போது ஆட் லொகேஷன் வந்து கரெக்டான உங்களோட லொகேஷன், உங்களோட வீட்டு அட்ரஸையோ அல்லது உங்களோட ஸ்டூடியோ அட்ரஸையோ அல்லது உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸையோ வந்து எப்படி அந்த போஸ்ட்டில் வந்து கரெக்டாக அந்த லொகேஷனில் வர வைக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோனில் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அக்யூரேட் லொக்கேஷன் கொடுத்து அந்த லொக்கேஷன் வருதா அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லொக்கேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்த லொக்கேஷன், அதாவது SRM ராமபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் எனக்கு வந்து SRM ராமபுரம் தவிர வேறு எல்லா லொக்கேஷனுமே வருது. அந்த லொக்கேஷன் வந்து அக்யூரேட்டாக இல்லை, எக்ஸ்ட்ராவாக நிறையா ஃபிட்டிங்ஸ் போட்டு வருது. ஸோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ரைட் சம்திங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஃபோட்டோஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோவை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து அது கீழே அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆட் நியூ ஃபோட்டோ, சென்ட் திஸ் ஃபோட்டோ டு அதர்ஸ் அண்ட் அப்புறம் வந்து ஸ்மைலிஸ், அதுக்கப்புறம் லொக்கேஷன் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செக்இன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதும் சர்ச் ஃபார் பிளேசஸ் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன லொக்கேஷன் கொடுத்து வரலையோ அந்த லொக்கேஷனை வந்து இங்கேயே வந்து டைப் பண்ணுங்கள். SRM ராமபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் எனக்கு இங்கேயுமே ஃபேஸ்புக்லேயுமே எனக்கு அந்த லொக்கேஷன் வந்து வரல. ஸோ வந்து இதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அ நியூ பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் போட்டு. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூஸ் அ கேட்டகரி ஃபார் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து SRMன்றது காலேஜ்னால ஸோ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது கீழே நிறைய ஆப்ஷனும் இருக்குது. எஜுகேஷன் கன்சல்டன்ட், மெடிக்கல் ஸ்கூல், ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் காலேஜ்னால காலேஜ்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சூஸ் அ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது வந்து நான் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். சென்னை, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான அட்ரஸ் வந்து கேட்குது. நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து கரெக்டாக அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மற்றவங்க வந்து அக்சஸ் பண்ணும்போது லொக்கேஷன் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக சென்னை, இந்தியா அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கோடும் கேட்குது. நீங்கள் போஸ்ட் கோடும் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன நேமில் இருக்கணும் அப்படின்றது வந்து கேட்குது. நீங்கள் வந்து SRM ராமபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த SRM ராமபுரம் அப்படின்ற லொக்கேஷன் வந்து க்ரியேட் ஆகிடுது ஃபேஸ்புக்கில். இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். பேக் போயிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஏற்கனவே என்ன ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணணும், அப்லோட் பண்ணிட்டு லொக்கேஷன் ஆட் பண்ண ட்ரை பண்ணணும், அதே ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஆட் லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே லொக்கேஷன் SRM ராமபுரம் அப்படின்றத வந்து இங்கேயே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் எனக்கு வந்து SRM ராமபுரம்ன்ற புது லொக்கேஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டு எனக்கு வந்து அது வந்து காமிக்குது. ஸோ வந்து இனிமேல் நான் வந்து இந்த லொக்கேஷனை வந்து எதில் வேணால் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் போடுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு
சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த லொக்கேஷன் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். லொக்கேஷனில் போயிட்டு SRM ராமபுரம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் எனக்கு அந்த லொக்கேஷன் வந்து வருது. நான் இப்போ க்ரியேட் பண்ண லொக்கேஷன் வந்து வருது. ஸோ இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு லொக்கேஷனாக இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்கள் ஒரு டீ ஷாப்பில் நின்று டீ குடிக்கும் போது ஸ்டேட்டஸ் போடணும்னு நினச்சாலுமே ஈஸியாக இந்த ட்ரிக் மூலமாக அந்த டீ ஷாப்போட லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் போஸ்ட்லேயும் ஸ்டேட்டஸ்லேயும் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டோட அட்ரெஸ்ஸு, ஆஃபீஸோட அட்ரெஸ்ஸு, ஒரு ஈவெண்ட் கான்டெக்ட் பண்ணுறோம், அந்த ஈவெண்ட்டோட அட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணும், லொக்கேஷன் வந்து தெரியணும் அப்படின்னாலும் அந்த லொக்கேஷனை வந்து ஈஸியாக இந்த ட்ரிக் மூலமாக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.